வணக்கம். குரூப் 2 கொஸ்டின் தமிழ் பார்க்கலாம். ஸோ எல்லோரும் 101வது கேள்வி வந்ததுமே கொஞ்சம் அப்செட் ஆகிருப்போம். அது இல்லாமல் கொஸ்டின் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ நமக்கு இருக்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு ஆன்சர் கீ பார்க்க மாட்டேன், இதை நான் திருப்பி இந்த கொஸ்டின் எடுக்கவே மாட்டேன்லாம் இல்லாமல் ஆன்சர் கீ செக் பண்ணுங்கள். எதில் தப்பு பண்ணிக்கின்னு பார்த்தா தான் அடுத்த எக்ஸாம் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், நமக்கு மட்டும் கிடையாது. சரி, 1வது கேள்வி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வியும் இன்னும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நைந்தான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா, வேர்ச்சொல்னாலே ஆர்டர் பண்ணணும், கட்டளையாக வரணும், நை அப்படின்னு கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி இல்லை. ஸோ நஞ்சு வருமா இல்லை நைந்து வருமானு தெரில, இது டவுட்டாக தான் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் கேட்டிருக்காங்க. அப்போ படிப்பேன் வரும். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி வச்சு தொடர்ந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இது மீ வான், இது மட்டும்தான் கரெக்டு. இதில் இதையும் ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறையா கேட்டிருக்காங்க. இதில் ஈஸியாக தூ அப்படிங்கிறது ஒன், இது ஒன்றை பொறுத்துனீங்கனாலே கரெக்டாக ஆன்சர் வந்துடும். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு கற்றாழை. அன்னை முத்துலட்சுமி மூவலூர் ராமாமிர்தம். ஆப்ஷன் சி 4123 வரும். தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். எந்த ஊர்? மதுரை. அடுத்த கேள்வி பாருங்க, வாய்ப்பூட்டு சட்டம் யார் யாருக்கு அப்படின்னு. ஸோ பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்கல்ல, தென்னாட்டில் முத்துராமலிங்கம் இருக்கும், அங்கே வட இந்தியாவில் யாருக்கு சொல்லிப்பாங்க, பாலகங்காதரத்தில் இருக்கும். ஒரு கேள்வி வந்திருக்கும், அதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. ஸோ தெளிவாக பார்க்காம விட்டோம் அப்படின்னா சீராபுராணம்னாலே வள்ளல் சீதக்காதி நினச்சிடுவோம். சீதக்காதி அவரோட இன்னொரு பேர் தான் அப்துல் காதிர். ஸோ இவங்க 2 பேருமே ஒரே ஆள் தான். இவங்க நூல் ஸ்டார்ட் பண்ணும்போது உதவி பண்ணியிருப்பாங்க. அந்த நூல் முடிவுறதுக்கு முன்னாடி இவங்க இறந்தனால கடைசியாக அபுல் காசிம் அப்படிங்கிறனால தான் நூல் நிறைவுற்றிருக்கும். அடுத்து 2 அடிக்கு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படுவது தான் கன்னி. விசும்பு, துளை, கனல், களிறு, இதில் மறுப்புனா தந்தம். இதை ஒன்று வச்சிங்கனாலே ஈஸியாக போட்டலாம். பழைய முத்தொள்ளாயிரத்தில் கூட இருக்கும் பழைய புக்கில். கீர்த்தனைகள் அப்படின்னா சிற்றிலக்கியம் சிறப்பு தமிழில் இருக்குது. 6லேருந்து 12 வரைக்கும் புக்கில் இல்லை, சிறப்பு தமிழில் கொடுத்துருக்காங்க. வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு எதுனா தேமாங்கனி, புளிமாங்காய். சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரியுது, பண்பு பெயர் தான், முன்னாடி வண்ணம்னு ஒன்று ஆட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வஞ்சி விருத்தம் என்பது, இது டவுட்டு தான், இருந்தாலும் சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் இது வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது டவுட்டு தான், ஆன்சர் கீ டிஎன்பிசி கொடுக்குற வச்சு போட்டுக்கலாம். அடுத்து இயல், புதிது, ஆணி, இது எல்லாமே உயிர், முதல், உயிர், இரு, உயிரெழுத்து, மெய்யெழுத்து எங்கே வருதுங்கிற வச்சு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வரும். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவனர். ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எதில் எழுதியிருப்பார்னா ஆனந்த விகடன். அடுத்த கேள்வி, தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி. உயர்தனி செம்மொழினாலே பரிதிமார் கலைஞர் சொல்லிடுவீங்க. அடுத்து புறப்பொருள் திணையின். இந்த கேள்வி ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திணையின் பெயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 4 நூலில் திணை புறத்திணைகள் 12 இருக்கா, புறப்பொருள் திணையின் பெயர். அந்த 12ல் வர்ற பேர் ஏதாவது இருக்கான்னா காஞ்சிங்கிற பேர் இது இருக்குது, அதனால முதுமொழி காஞ்சி தான் ஆன்சர். வெண்குடைனா பண்பு தொகை. திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். சிரிங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் யாருன்னா குகன். அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? ராமன். சொற்பொருள் அழகாக கொடுத்துருப்பாங்க. நிழல் போல தொடர்ந்தான், இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். வடிவ ஓமை. எடுப்பார் கைப்பிள்ளை யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா பிறவினையில வரும். அடுத்த கேள்விக்கு மறுமலர்ச்சி. அடுத்து கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது தப்பா இருக்கு, மற்ற 3மே கரெக்டாக பொருந்தி இருக்கும். சந்திப்பிழையற்ற தொடருக்கு ஆப்ஷன் டி வரும். தவறான இணையை கண்டறிகிறதுனா பன்னகம், பாம்பு, கெந்தம்னா பற்கள், நகம்னா மலை, முரணி உடன்பட்டு அப்படிங்கிறது மட்டும் தப்பா இருக்கு. தெம்மாங்க எப்படி பிரித்ததுவோம் அப்படின்னா தேன் கூட்டல் பாங்கு. இது சிறப்பு தமிழில் சித்தர் பாடல்களை கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 கேள்வி கேட்டிருக்காங்க சித்தர் பாடலில். முதல் கேள்வி இது எல்லில் தைலம் போல் அப்படிங்கிற போற்றியதே போற்றின்னு வந்தாலே இடைக்காட்டு சித்தர் டிஸ்கஷனில் கூட சொல்லியிருந்திருப்போம். ஸோ அதை வச்சு ஈஸியாக போட்டலாம், இடைக்காட்டு சித்தர். இந்த ஆப்ஷன் 7 இருக்கிற குதம்பை சித்தரை வச்சு அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. திருப்பல்லாண்டு யார் பாடிப்பானா பெரியாழ்வார். தர்மசேனர், அப்பர், வாகீசர் யாரு? திருநாவுக்கரசர். தமிழ் 3000 எந்த நூலை சொல்லுவோம்? திருமந்திரம். அதோட ஆசிரியர் திருமூலர். சில கடிதத்தில் கேட்டிருக்காங்க, தம்பிக்கு தம்பிக்குன்னு வச்சா பேரறிஞர் அண்ணா, தங்கைக்குன்னு சொன்னால் மூவா. இதை ஞாபகம் 2 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். உணர்கின்றோம் தம்பி அண்ணா தான்.
அடுத்து சென்ட்ரியோ மற்றும் லிமரிக்கோ அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் புக்கில் அழகாக கொடுத்திருப்பாங்க. பாவலர் மணி, கவிஞர் வாணிதாசன். வரிசை தேர்ந்தெடுத்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பாம்பே வரும், பி. வினையச்சம், ஓடினான், ஓடும், ஓடிய, இதில் எது வரும்னா ஓடி அப்படிங்கிறதா வினையச்சம் வரும். வா, வந்தான், வினைமுற்று கேட்டிருக்காங்க. மேல கொஸ்டின்ல வினையச்சம், அடுத்த கொஸ்டின்ல வினைமுற்று. வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி. ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. காந்திய கவிஞர், ஓமை கவிஞர், மக்கள் கவிஞர், குரூப் கூட கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2143. அடுத்து பிசுராந்தையர் என்னும் நாடக நூலுக்காக சாகித்யம் விருது பெற்றவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். உணவு, உடை, அடிப்படை தேவை அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாரு. யாழின் வகைகள் எத்தனை அப்படின்னா 7. 8ஆம் புக்கில் 4 யாழை தான் கொடுத்துருப்பாங்க, அதனால அதை வச்சு 4ன்னு போட்டிருப்போம். இங்கே கேட்டது வகைகள் எத்தனை கேட்டிருக்காங்க, 7 வரும். குடிமக்கள் காப்பியம் எது, சிலப்பதிகாரம். அடுத்து பேருளந்து எடுத்த ஆரையில் நெடுங்கொடி எதில் வரும், 10th அணி இலக்கணத்தில் வரக்கூடிய ஒரு பாடத்தில் முதல்ல கொடுத்துருப்பாங்க, தற்குறிப்பேற்ற அணி. உமர் புலவர் எழுதிய வேறு நூல் எதுனா முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார், குலசேகர ஆழ்வார். உங்களுக்கு சீருடை இல்லையோ, ஸோ கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக கேள்வி கேட்குறாங்கன்னா கொடுக்கறதுக்காக கேட்குறாங்க, அதனால கொடை வினா கேட்ட வினா கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் டி வரும். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது. அடுத்து பாருங்க, உணர்த்தினென், தன்மை, ஒருமை, வினை முற்று. அடுத்து பொறுத்துகளை நூல் கொடுத்துட்டு அதுக்கு வேறு பெயர்கள் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை எல்லாத்துக்கும் முல்லைப்பாட்டோட வேறு பெயர் நெஞ்சாற்றுப்படை, பட்டினப்பாளையோடது வஞ்சி நெடும்பாட்டு. ஸோ இதெல்லாம் நாலடியார், வெற்றி வேர்க்கை எல்லாமே புக்கில் இருக்கிறது தான். அடுத்த கேள்வியில் இது ரெண்டுமே புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தாலும் பன்மொழி புலவர், சொல்லின் செல்வர், இது ரெண்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக அதுக்கு ஆன்சர் எடுத்துடலாம். ஐம்பெருங்காப்பியம் 12ஆம் புக்கில் காப்பி இலக்கணம் ஒரு பாடம் இருக்கும், அதில் கொடுத்துருப்பாங்க. மயிலைநாதர் தான் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர். இதுவும் 11th புக்கில் இருக்கிறதா ஒரு பாக்ஸ் கண்டென்ட். அனந்தரங்க நாட்குறிப்பில் ஊவே சாமிநாதர் சொல்லியிருப்பாரு. ஜெயகாந்தன் ஏற்றாத சிறுகதை எது அப்படின்னா குறிப்பிடம் அவரோட தான், யுகசந்தி அவரோட தான், புதிய வார்ப்புகள் அவரோட தான், அறம் மட்டும் அவரோடது கிடையாது. அடுத்து திருவள்ளுவர் என்ன சொல்றார், ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதை குறிப்பிடுறாருன்னா பகைவருக்கு உதவுதலை சொல்லியிருக்கிறாரு. ஒழுகல் அல்விகுதி வந்தால் தொழிற்பெயர் போட்டிருப்பீங்க, தொழிற்பெயர். அடுத்து தம்மிற் பெரியா தமரா ஒழுகுதல் அப்படிங்கிறது வன்மையுள் எல்லாம் தலை, இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. காரிகை இதுவும் இலக்கண வரலாறுன்னு ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. யாப்பெருங்கலக்காரிகை அப்படின்னு கொடுத்துட்டு அதை பற்றி சொல்லும்போது காரிகை கற்று கவிபாடுவதும் பேரிகை குட்டி பிழைப்பது மேல் அப்படிங்கிற வரும். ஸோ அப்போ கவிதை எழுதுவது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படிங்கிறது தான், கவிதை எழுதுவது அரிது தான் ஆன்சர். ஆகுபெயர் பயன்படுத்தாத பழமொழி எது அப்படின்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து எதுகை கேட்டிருக்காங்க. முதல் சீர்லையும் 3வது சீர்லையும் இருக்கிற 2வது எழுத்து ஒன்றி வர்றதுனால இது பொழிப்பு எதுகைன்னு வரும். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் யாருன்னா தேவநேய பாவனர். இந்த கேள்விக்கு ராப்பி சேது பிள்ளையா ஆன்சர் சரியா தெரியல, டவுட்ல வச்சுக்கோங்க, டிஎன்பிசி ஆன்சருக்கே பார்த்துக்கலாம். அடுத்த கேள்வி, சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் எத்தனை அப்படின்னா 26,350 பழைய 10th புக்கில் இருக்கும். ஸோ கூற்று 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகின்றது. அறிஞர் அண்ணா மேடை பேச்சு சொல்லியிருப்பார். எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் அப்படிங்கிற 3 வந்திருக்கணும். ஒரு மலர் எடுத்து எப்படி எடுக்கிறோம், தொடுக்கிறோம், முடிக்கிறோம், அந்த மாதிரி பேச்சும் அப்படி இருக்கணும், 3 வகையாக சொல்லியிருப்பார். தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது, சிறப்பு தமிழில் இருக்குது. ஸோ குரூப் 4ல் புதுமை பித்தனில் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுவும் சிறப்பு தமிழில் இருக்குது. அதுக்கு அடுத்த 2 வரியிலேயே இந்த கேள்வி இருக்குது, இப்போ கேட்டிருக்காங்க. சிறப்பு தமிழில் முதல் தலைமுறை கொடுத்துருக்காங்க. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எதுனா மயிலாட்டம். ஒளி வேறுபாடு அறிந்ததுன்னா மலை வேறு. அடுத்த அலை அப்படின்னா புற்று, அது ஒன்று மட்டும் வச்சுருந்தீங்கனாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், ஆப்ஷன் சி வரும். டெலிகேட் அப்படிங்கிறது பேராளர். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பேர் என்ன அப்படின்னா சிலேடை. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை குரூப் 4 தப்பாக கொடுத்துருந்தாங்க. மனோன்மணியத்தோட கிளைக்கதை சிவகாமியின் சபதம் தப்பாக கொடுத்துருந்தாங்க, இப்போ சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. சிவகாமியின் சரிதம் தான் இதுக்கு கரெக்டு. இந்த சிவகாமியின் சபதம் யார் அப்படின்னா பொன்னியின் செல்வன் எழுதியிருப்பார்ல கல்கி, அவர் தான். ஸோ சபதம் போட்டு பொன்னியின் செல்வன் எடுத்துட்டாருன்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நீ ஈஸியாக மறக்காது. சரிதம்னா இது, சபதம்னா கல்கி. ரகசிய வழி 1891 பம்மல் சம்பந்த முதலியார் வந்து சுகுணவிலாச சபைன்னு ஒன்று தொடங்கியிருப்பாரு, அதுவும் இதே வருஷம் தான். ஸோ இதுவும் டிஸ்கஷனில் பார்த்துருப்போம். உலகம் நிலையற்றது என பாடி சித்தர் யார், நான் சொன்ன மாதிரி இதுவும் சிறப்பு தமிழ் புக்கில் சித்தர் பாடலுக்கு குதம்பை சித்தர் தான் பாடியிருப்பார்.
அடுத்து முறையான தொடர் அமைப்பு எது அப்படின்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவது, இதுதான் முறையான தொடர் அமைப்பு. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தினா ஆப்ஷன் டி கரெக்டாக வரும், கனை கொடிது அப்படிங்கிறது கரெக்டாக வரும். அகர வரிசை ஆப்ஷன் ஏ. திராவிடம் என்னும் சொல்லை முதன்முதல் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரிலப்பட்டர். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது எது? ராமேஸ்வரம் பெருங்கோயில். இல்லை அழகாக பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. தேவதுந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னா தேவராட்டம். ஸோ இங்கே தம்பிக்குன்னு வந்திருக்கு, பேரறிஞர் அண்ணா தான் ஆன்சர். இது 10th கம்பராமாயணத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாட்டுக்கு மேலேயே இதை ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, உலக்கையால் மாறி மாறி அடிக்கும் ஒத்த ஓசைங்கிறத மேலே கொடுத்துருப்பாங்க. இது 12th வரும். ஸோ இதில் இந்த படிமம் தொன்மம் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம இலக்கணம் படிக்கிறதே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமில் படிச்சுக்கோங்க, அதுலேருந்து கேள்வி கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ அதில் படிமம்னு வர்ற பாடத்தில் தான் இந்த 2 வரியை கொடுத்துட்டு அது மெய்ப்படிமம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து மெய்ப்படிமம். கலித்தொகைன்னு பார்த்தோமே நல்லந்தோனார்னு ஆன்சர் பண்ணி வந்திருப்பீங்க ஒரு சில பேர். ஸோ கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரியதை கேட்டிருக்காங்க. இப்போ கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னா நல்லந்தோனார் தான். அதில் முல்லைத்திணைக்குரிய பாடலை பாடினது யார் அப்படின்னா சோழன் நல்லுருத்திரன். இந்த இளநாகனார் யாருன்னா இதில் மருதக்களியை பாடியிருப்பார், மருதநில நாகனார். பெருங்கடுங்கோ யார் அப்படின்னா பாலை பாடியிருப்பார். சிதவல் இச்சொல்லின் பொருள் என்ன? தலைப்பாகை. அடுத்து இதுக்கு செய்வனையா தன்மையா டவுட்டாக இருக்குது, இதை டவுட்டில் வச்சுக்கோங்க. இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இந்த கொஸ்டின் புக் பேக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. நான் திடலில் ஓடினேன் அப்படிங்கிறது புக் பேக்கில் இருக்குது. அடுத்த கேள்வி, குமரன் மலையில் நனையாமல் இல்லை, பொருள் மாறா எதிர்மறை தொடர். அரை வினையாளனை பெயர்னா வினையும் பெயரும் ஒன்றா சேரணும்னு சொல்லியிருப்போம். ஸோ அரைந்த அவர் அரைந்தவர் வந்துருச்சு. 194 அகலாது போகாது, இதுதான் தவறான இணை. அடுத்து அஞ்சிலோதி, அதாவது பழைய புக்கு இது. அஞ்சிலோதி அப்படின்னா அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி, இந்த மாதிரி தான் பிரிக்கணும் இதை. 196க்கு ஊன் பொதிய விழாவா இல்லை ஊன் பொதி விழாவா? ஸோ டவுட்டில் வச்சுக்கோங்க. 197 மனுமுறை கண்ட வாசகம், இது மட்டும் ராமலிங்க அடிகளார்னு தெரிஞ்சுதான் இது திருவிக்காவோட தான் இல்லையாங்கிறது கூட தெரிஞ்சிருக்க அவசியம் இல்லை. ஏன்னா சைவத்திற்கு தெரியும், ஒருவேளை நாயன்மார் வரலாறு இவரா இல்லையாங்கிற டவுட் கூட இருக்கலாம். அப்போ ராமலிங்க அடிகளாருக்கு மனுமுறை கண்ட வாசகமும் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது ஜீவகாரண்ய ஒழுக்கம் அவரோட உரைநடை நூல், அது தெரிஞ்சிருந்தா ஈஸியாக ஃபில்டர் பண்ணியிருந்திருக்கலாம். விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிறது லிலியன் வாட்சன் ஸ்கூல் புக் கண்டன் தான். இது குரூப் ஒன்லையும் கேட்டிருந்தாங்க. புயலிலே ஒரு தோணி யார் அப்படின்னா பா சிங்காரம். சிங்காரம்ங்கிறது குரூப் ஒன்ல கேட்டிருந்தாங்க. இப்போ சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்து தமிழ் பற்றிய அந்த நூலை கேட்டிருக்காங்க. தமிழ் நாடக கலையின் பெர்னாட்ஸா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்டப்பட்டார்னா கல்கி. பழைய புக்கில் இருக்கும். இப்போ 11th 12th சிறப்பு சான்றோர் சித்திரம் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி பழைய புக்கிலையும் ஒரு இயல் முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது ஒரு கவிஞர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதில் வந்திருக்கிறது தான் இது. ஸோ இதுக்கு ஆன்சர் கல்கி வரும். தேங்க்யூ.